நெஸ்லே கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ்ல 6% வந்து குறைக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. 16,000 பேரை வந்து வீட்டுக்கு அனுப்ப போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 16,000 பேர்ல 12,000 பேர் வந்து ஒயிட் கலர் ஜாப்ஸா வந்து இருக்காங்க. மீதி இருக்க 4,000 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ப்ரொடக்ஷன் அண்ட் தென் சப்ளை செயின்ல வந்து ஒர்க் பண்ற அந்த ஜாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தூக்குறாங்க. சோ குளோபலா ஒர்க் ஃபோர்ஸ்ல 6% ஆஃப் த மக்களை வந்து பாத்தீங்கன்னா வெளியே அனுப்புறாங்க. அண்ட் தென் கூட ஆட் ஆன இந்த நெஸ்லே இந்தியாவோட ரிசல்ட்ஸும் வந்து வந்திருக்கு. இந்த நெஸ்லே இந்தியா ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 17% இயர் ஆன் இயர்ல டிராப் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 11% இயர் ஆன் இயர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜினுமே ஓரளவுக்கு டீசெண்டா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து 5,411 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. இது வந்து ஹையஸ்ட் எவர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இது வரைக்கும் இல்லாத லெவல்ல டொமஸ்டிக் லெவல்ல சேல்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. செக்மெண்ட் வைஸா வரும்போது இ காமர்ஸ் சேல்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் தென் அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்க்கும்போது டபுள் டிஜிட் growth வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இந்த மேகி அண்ட் தென் இந்த நெஸ்கேஃபே எல்லாமே வந்து பார்த்தோம்னா சூப்பரா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ ஓவராலாவே என்ன தெரியுது அப்படின்னா இந்த கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு வீக்கனா தான் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து விழுந்திருக்கு. மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ண முடியல. ஸோ ஓரளவுக்கு வீக்கா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த நெஸ்லே கம்பெனியுமே குளோபலா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸை கட் பண்றாங்க. இதுக்கு அவங்க சொல்ற விஷயம் வந்து இங்க குளோபல் லெவலில் என்ன ஷிஃப்ட் நடக்குதோ அதே ஷிஃப்ட்ல நம்மளும் வந்து போய் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஜாப் கட்ஸ்லாம் வந்து பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த டைம்ல நம்ம நெஸ்லே இந்தியா ஷேரை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் நோன் தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா ஓவர் பெஸ்டா வந்து இருக்கு. போன சண்டே தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம் எந்த ஆப் வந்து பெஸ்டான ஆப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்கரேஜுக்கு. இப்ப ஏஞ்சல் ஒன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க அவங்களோட ப்ரோக்கரேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களோட ப்ரோக்கரேஜ் வந்து மினிமம் 2 rupees வந்து இருந்தது நம்ம ஈக்விட்டி டெலிவரி ட்ரேடா வந்து பார்க்கும்போது. இப்போ அதை வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி மினிமம் 5 rupees வந்து மாத்திட்டாங்க. அண்ட் தென் இவங்க இன்ட்ராடே டெலிவரிக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அங்கேயுமே மினிமம் 5 ரூபாய் வந்து ஆக்கிட்டாங்க. முன்னாடி இருந்தது 0.003% வந்து பாத்தீங்கன்னா மினிமமா வந்து இருந்தது. அதாவது இங்க 20 rupees இல்ல அப்படின்னா 0.1% வந்து பாத்தீங்கன்னா இங்க சார்ஜ் வந்து பண்ணுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா விச் மினிமம் 2 rupees வந்து வச்சிருந்தாங்க. இங்க இன்ட்ராடே டெலிவரிக்கு வரும்போது 0.03% வந்து வச்சிருந்தாங்க. இப்ப எல்லாமே மினிமமா 5 ரூபாய் வந்து ஆகிட்டாங்க. க்ரோ என்ன மாதிரி சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஏஞ்சல் ஒன் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ சார்ஜஸ் வைஸ் வந்தோம் அப்படின்னா இங்க க்ரோ அண்ட் தென் ஏஞ்சல் ஒன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேமா தான் இருக்கு. பட் ஆனா அங்க ஏஎம்சி கிடையாது, இங்க ஏஎம்சி வந்து இருக்கு. அது ரெண்டு தான் வந்து வித்தியாசமே தவிர வேற எந்த வித்தியாசமும் கிடையாது இங்க ப்ரோக்கரேஜ் வைஸ் வரும்போது. அண்ட் தென் இவங்க ப்ரோக்கரேஜ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க F&Oல இங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. நீங்க ட்ரேட் வந்து பண்ண போறீங்க அப்படின்னா நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் தென் நிறைய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாத்திக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால இங்க ரீட்டைல் லெவலான அந்த பார்ட்டிசிபேஷன் F&Oல கம்மியா வந்து இருக்கு. ஸோ கம்மியா இருக்கும்போது இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அங்கதான் அதிகமான ரெவன்யூ வருது. ஸோ அங்க ரெவன்யூ வந்து பார்க்க முடியாத ரீசனால இங்க வந்து இம்பாக்ட் பண்றாங்க. அதே இந்த கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கூட இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து விழுந்துகிட்டே இருக்கு. மூணாவது குவார்ட்டரா வந்து விழுந்துகிட்டே இருக்கு. ரெவன்யூ வந்து 20% வந்து விழுது. அண்ட் தென் இந்த கம்பெனியோட அந்த டோட்டல் அந்த ஆர்டர் புக்கிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து பண்ணுவோம்ல பை அண்ட் செல் பண்ணுவோம்ல இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 26% வந்து விழுந்திருக்கு. அதே இந்த கம்பெனி டோட்டலா வந்து பார்த்தா அந்த கிளைண்ட் அக்விசிஷன் வந்து பண்றது அதாவது இங்க டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண வைக்கிறது அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 41% வந்து விழுந்திருக்கு. ஸோ இங்க டிமேட் அக்கௌண்ட் யாரும் திறக்கல. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் யாரும் பிளேஸ் பண்ணல ஏஞ்சல் ஒன் மூலமா. அண்ட் தென் நீங்க F&O யாரும் அதிகமா பண்றது இல்ல. ஸோ அதனால அந்த கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் வீக்கா வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் எல்லாம் ஹைக் பண்ணிட்டு எதனா ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டா பார்க்கலாம் அப்படின்ற ரீசன் வந்து இறங்கிட்டாங்க. ஸோ இதுதான் ஏஞ்சல் ஒன் சுத்தி இருக்க விஷயமா இருக்கு. ஸோ ஏஞ்சல் ஒன் ஷேரா நீங்க பார்க்கும்போது கன்சிடர் பண்றது இந்த டைம்ல நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டு பெட்டரா வந்து இருக்கும். ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. இன்னும் ரொம்ப வந்து இறங்க வேண்டிய ஸ்டேஜ்ல வந்து இருக்கு. அந்த நம்ம ப்ரோக்கரேஜா வந்து பார்க்கும்போது இப்போ க்ரோ என்ன மாதிரியோ அதே மாதிரி தான் ஏஞ்சல் ஒன்னும் வந்து மாத்திட்டாங்க. நேத்திக்கான மார்க்கெட்ல 900 பாயிண்ட்ஸ் வந்து சென்செக்ஸ் வந்து ஏறி இருக்கு. இதுக்கான ரீசன் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மேஜரா வந்து 3 ரீசன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் நடக்கிற அந்த ஒரு ட்ரேட் டீல் வந்து பாத்தீங்கன்னா சுமூகமா முடிஞ்சிடும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்கு. செகண்ட் ரீசனா இருக்குது இங்க ருப்பி வந்து டிப்ரிசியேஷன் ஆயிட்டு போனது. இப்போ ருப்பி வந்து திரும்ப ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிச்சு. நேத்து வந்து 1% மேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆச்சு. சோ இதனால இங்க ருப்பி வந்து ஸ்ட்ராங் ஆகிற ரீசன்னால இதையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜரான ஃபேக்டரா வந்து வச்சிருக்காங்க. அண்ட் தென் மூணாவது ரீசனா சொல்றது என்னவா இருக்கு அப்படின்னா இந்த Q2 வந்து டிரான்சிஷன் குவார்ட்டரா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சில செக்டர்ஸ்க்கு அதாவது இந்த இண்டஸ்ட்ரியல் அண்ட் தென் மெட்டீரியல்ஸ் டெலகாம் இந்த மாதிரி செக்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிரான்சிஷனா வந்து இருக்கும். அதாவது அவங்களோட குவார்ட்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் growth வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ இந்த 3 எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால நேத்து மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஏத்தி இருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்கோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து 8% வந்து இயர் ஆன் இயர்ல இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நீங்க நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமா வரும்போது 8% வந்து டிராப் ஆயிருக்கு. ஸோ இங்க ப்ராஃபிட் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து விழுந்திருக்கு. ஆனா இதுவே இங்க நான் இன்ட்ரெஸ்ட் இன்கமா வரும்போது 26% வந்து இயர் ஆன் இயர்ல இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாவே இந்த ப்ராஃபிட் அண்ட் தென் ரெவன்யூ வைஸ் வரும்போது ஸோ இப்போ நம்ம அந்த என்பிஏ சைடு போனோம் அப்படின்னா கிராஸ் என்பிஏ அண்ட் நெட் என்பிஏ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. 145 பேஸ் பாயிண்ட்டும் 75 பேஸ் பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. சோ இது வந்து கிராஸ் என்பிஏ குறைக்குதுன்றது நல்ல ஒரு விஷயமா வந்து இருக்கு. ப்ரொவிஷன்ஸ் பார்த்தாலுமே 63 கோடி தான் வந்து வச்சிருக்காங்க. இது வந்து 43% இயர் ஆன் இயர்ல டிராப்ல வந்து வச்சிருக்காங்க.
ஸோ ப்ரொவிஷன் கம்மி ஆகுது அப்படின்னா அந்த பிசினஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். அண்ட் இந்த கம்பெனியோட அந்த கேபிட்டல் அடிகசி ரேஷியோமே வந்து பார்க்கும்போது 17.70% வந்து வச்சிருக்காங்க. 17.70% அப்படின்னா நல்ல கேபிட்டல் அடிகசி ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க தான் உண்மை. அண்ட் இந்த கம்பெனியோட பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது கிராஸ் அட்வான்சஸ் வந்து 9% வந்து ஏறி இருக்கு. ரீட்டைல் டெபாசிட்ஸ் 11%, காசா வந்து 10%, என்ஆர்ஐ டெபாசிட்ஸ் 9% வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு. இந்த கம்பெனியோட பிசினஸ் செக்மெண்ட் ஹைலைட்டா வந்து பார்க்கும்போது இந்த கம்பெனி கார்பரேட் லோன்ஸ் வந்து 9% வந்து அதிகமா வந்து கொடுத்திருக்காங்க. கோல்டு லோன் வந்து 13% வந்து அதிகமா வந்து கொடுத்திருக்காங்க. வெஹிக்கல் லோன் வந்து 25% அதிகமா கொடுத்திருக்காங்க. ஹவுசிங் பினான்ஸ் லோனுமே 25% வந்து அதிகமா கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலாவே அவங்களோட பிசினஸ் செக்மெண்ட்டும் வந்து பார்க்கும்போது நல்லா தான் வந்து லோன் அதிகமா கொடுத்திருக்காங்க. இந்த கம்பெனியோட MD and CEO PR சேஷாத்ரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு நாங்க ப்ராஃபிட் பண்றதுக்கான ரீசன் எங்களோட கிரெடிட் க்ரோத் வந்து நல்லா இருக்கு. அண்ட் தென் நாங்க ஸ்ட்ராங்கான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லோன் கொடுத்துட்டு இருக்கோம். NPA வந்து ஏற விடல. அண்ட் எங்களோட பிசினஸ் செக்மெண்ட் அண்ட் லோன் செக்மெண்ட் எல்லாமே வந்து நாங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஸோ இது ஃபுல்லாவே வந்து பார்க்கும்போது சவுத் இந்தியன் பேங்க் பாசிட்டிவான நியூஸா தான் வந்து இருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்த ஷேர் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து ஏத்துறாங்க இந்த ஒரு நியூஸ் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸோட இந்த Q2 ரிசல்ட்ஸும் வந்து வந்திருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது சூப்பரா தான் இருக்குன்னு சொல்லி ஆகணும். நெட் ப்ராஃபிட் வந்து 50% வந்து பார்த்தா அதிகப்படுத்திருக்காங்க. ரெவன்யூமே வந்து 36% வந்து அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் இன்கம் வந்து 72% வந்து பார்த்தீங்கன்னா அப் பண்ணிருக்காங்க. அதுவே நம்ம இன்ட்ரெஸ்ட் இன்கமா பார்க்கும்போது 81% வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர்ல டிராப் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் நல்லா தான் வந்து இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா 81% குறைஞ்சிருக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிளா தான் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிட்டே இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி இப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாமா என்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து கொஞ்சம் ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. 300 ரூபாய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 212 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ வந்திருக்கு. அட்லீஸ்ட் புக் வேல்யூ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வரட்டும், அதாவது 200 ரூபாய் கிட்ட வந்து வரட்டும். அந்த டைம்ல என்ன இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு ஓவர் பிரைஸ் தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கோல்டோட ரேலியும் சில்வரோட ரேலியும் வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்ற கேள்வி வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. ஸோ இதுக்கான ஆர்டிகல்ஸ் நம்ம எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கூட எல்லாரும் சொல்றது கோல்டோட ரேலி வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இப்போ 1,28,000 சில்லறையில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிராம் ஆஃப் கோல்டு வந்து இருக்கு. ஸோ இது வந்து 1,50,000 ரூபாய் வரைக்கும் போகலாம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் எல்லாரும் வந்து சொல்றாங்க. இதுக்கு வந்து 3 ரீசன் வந்து இது அப்படியே நடந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒன்னு வந்து இங்க சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே பை பண்றாங்க அப்படின்னும் போது இங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இந்த கோல்டு ரேலின்றது. செகண்டா வந்து சொல்றது இங்க யூஎஸோட அந்த ரேட் கட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இவங்க ஃபர்தரா ரேட் கட்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் தென் இங்க குளோபல் லெவல்ல இங்க ஜியோ பொலிட்டிகல் டென்ஷன்ஸா வந்து வரும்போது இங்க ட்ரேட் டென்ஷன்ஸா வந்து வரும்போது இந்த ட்ரேட் டென்ஷன் அண்ட் ஜியோ பொலிட்டிகல் டென்ஷன் எல்லாமே வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னும் போது இங்க வந்து கோல்டு ரேலி ஆயிட்டே போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த 3 ரீசன் நடந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா 1,50,000 ரூபாய் டார்கெட் வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது எல்லா ஆர்டிகலையும் அதை தான் சொல்றாங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸும் இந்த 3 விஷயமும் நடந்துகிட்டே தான் வந்து இருக்கு. ஸோ இது எப்போ டிஸ்கண்டினியூ ஆகுதோ அப்பதான் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேலி வந்து முடியும். ஸோ பார்க்கலாம், இன்னும் வந்து டிஸ்கண்டினியூ ஆகல, அப்போ ஏறதான் போகுது அப்படின்றது நல்லா தெரியுது. ஏத்தர் எனர்ஜி நேற்று ஒரு 7% வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருந்துச்சு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓலாவோட மார்க்கெட் கேப்பை இவங்க வந்து சப்ரஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதாவது இங்க ஓலாவோட மார்க்கெட் கேப் வந்து 24,000 சில்லற கோடி ரூபாவா வந்து இருந்தது. இங்க ஏத்தரோட மார்க்கெட் கேப் 25,000 சில்லற கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அண்ட் தென் இவங்க EV டூ வீலரோட அந்த மார்க்கெட் ஷேர் வந்து பார்க்கும்போது அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா பத்திட்டாங்க. ஓலாவோட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்திட்டாங்க. அண்ட் தென் EV டூ வீலர் மேக்கரா வந்து பார்க்கும்போது செகண்ட் லார்ஜஸ்ட் மேக்கரா வந்து இவங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட 50,000 வண்டிக்கு பார்த்தீங்கன்னா செல் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ எல்லா ஸ்டேஜஸ்லயுமே ஓலா வந்து பார்த்தீங்கன்னா பின்னுக்கு தள்ளிட்டு இவங்க முன்னாடி வந்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனாலேயே இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிருக்காங்க. அண்ட் தென் இது IPO பிரைஸோட இப்போ 110% அதிகமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது 110% வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு IPO டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ஷேர் வந்து ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல வந்து இல்ல அப்படின்றது தான் உண்மை. மிட்வெஸ்ட் கம்பெனியோட IPO பத்தி நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னையோட லாஸ்ட் டேட் வந்து இது ஓப்பன் ஆகுறது. ஸோ இன்னைக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாமா அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் வந்து இன்னைக்கு நோன் தான் சொல்லி ஆகணும். கிரே மார்க்கெட் பிரீமியமா வந்து வரும்போது வெறும் நம்ம லிஸ்டிங் எனக்காக பாக்குறோம் அப்படின்னா கிரே மார்க்கெட் பிரீமியமா வந்து வரும்போது 140 180 ரூபா வரைக்கும் சொல்றாங்க. ஸோ 180 ரூபா வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா கூட இங்க லிஸ்டிங் இன் பர்சன்டேஜ் வந்து 16% லிஸ்டிங் இன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது மேபி வந்து பார்த்தோன்னா 8% இல்ல அப்படின்னா 9% கூட லிஸ்டிங் வந்து ஆகலாம். ஸோ இதனால பெரிய கெயின் வந்து கிடையாது. இதுல நம்ம ரிஸ்க் எடுக்கிறது அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ வேற எதனா IPO வரட்டும் அந்த டைம்ல என்ன எதனா டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த IPO வந்து அவாய்ட் பண்ணிக்கிற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. டாடா மோட்டார்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிளோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்திக்கிட்டே போறாங்க. அனலிஸ்ட் எல்லாரும் சொல்றது இங்க பிரைஸ் லிஸ்ட் ஆகிற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கும் போது 320 இருந்து 470 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. 320 ரூபாயில இருந்து 470 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. இப்போ 500 ரூபாய் வரைக்குமே வந்து பார்த்தோன்னா கோட் பண்றாங்க. இவ்வளவு பிரைஸ் வந்து லிஸ்ட் ஆகலாம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க. இல்ல அப்படின்னா லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இவ்வளவு பிரைஸ் வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இங்க எல்லாரும் சொல்றதை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் பிரைஸ்னா அந்த 360 இருந்து 380 வரைக்கும் தான் லிஸ்ட் ஆகலாம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இது கமர்ஷியல் வெஹிக்கிள் பிசினஸா வரும்போது. அண்ட் தென் உங்களுக்கு இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா இங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ரிசீவ் ஆயிருக்கும்னு சொல்லி நம்புறேன். டாடா மோட்டார் சைட்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு கமர்ஷியல் வெஹிக்கிள் தர போறாங்களோ அது எல்லாமே மெயில வந்து கொடுத்துருப்பாங்க. இவ்வளவு ஷேர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலோகேட் பண்ணிருக்கோம். அண்ட் தென் என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்க மாட்டாங்க. இவ்வளவு ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலோகேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இது எல்லாருக்குமே அந்த மெயில் ரிசீவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க எல்லாருமே போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு வேளை வரல அப்படின்னா இங்க இன்வெஸ்டர் ரிலேஷன் சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும் டாடா மோட்டர்ஸ்ல. அங்க இன்வெஸ்டரோட அந்த ஹெல்ப்லைனோட அந்த ஒரு மெயில் வந்து இருக்கும். ஸோ அந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிமேட் அக்கௌண்ட் இது. நான் வந்து ரெக்கார்டுக்கு முன்னாடி இவ்வளவு ஷேர்ஸ் வச்சிருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எவ்வளவு ஷேர்ஸ் வரப்போதோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகல, அந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா வரலன்னு சொல்லி அனுப்புங்க. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ டாடா மோட்டர்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கல் வந்து அபிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட அக்கௌண்ட்லயும் வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு அந்த மெயில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பேலன்ஸ் வந்து அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு கமர்ஷியல் வெஹிக்கல் லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோல அந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆயிடும். இன்ஃபோசிஸ் நிறுவனத்தோட Q2 ரிசல்ட்ஸும் வந்து வந்திருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட ஏடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆயிருக்கு. ஸோ இன்ஃபோசிஸ் நிறுவனத்தோட ஏடிஆர் வந்து கிராஷ் ஆயிருக்கு 4% வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ஏடிஆர்னா என்ன அப்படின்னா அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட் அப்படின்னா என்ன அண்ட் தென் இந்த ஏடிஆர் என்னன்னா டீட்டெயிலாக வந்து இன்னொரு வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க இன்ஃபோசிஸ் நிறுவனத்தை பத்தி டீடைல்டு கேஸ் ஸ்டடி வேணும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க, அதில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன எதுனா சொல்லிட்டு. ஸோ இங்க ஏடிஆர்ன்றது இங்க அமெரிக்கன் மார்க்கெட்ல லிஸ்டா இருக்கும். இன்ஃபோசிஸ் ஷேரும் வந்து அமெரிக்கன் மார்க்கெட்ல லிஸ்டா இருக்கும். ஸோ அங்க அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இங்க டாலர்ல வந்து அவங்க அப்படியே ட்ரேட் பண்ணிப்பாங்க. இங்க யூஎஸ் மார்க்கெட்ல இருந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் வராங்க அப்படின்னா ஐஎன்ஆரா கன்வெர்ட் பண்ணணும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ இதுல நிறைய விஷயம் வந்து இருக்கு. ஸோ இதுவே அங்க வந்து நம்ம லிஸ்ட் பண்றோம் அப்படின்னா இங்க ஏடிஆர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளா அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸ் வந்து அங்கேயே அந்த மார்க்கெட்ல வாங்குறதுக்காக இங்க ஏடிஆர்ன்ற விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு 4% வந்து விழுந்திருக்கு. இது என்ன இம்பாக்ட் ஆகும் அப்படின்னா இங்க இந்தியன் மார்க்கெட்லயும் வந்து இம்பாக்ட் ஆகும். இங்கேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க இன்ஃபோசிஸ் ஷேர் விழுறதுக்கான ரீசன் வந்து இருக்கு. அதாவது ஓப்பன் ஆகும் போதே வீக்கெனா வந்து ஓப்பன் ஆகலாம் அப்படின்ற ரீசன் வந்து இருக்கு. சரி, ஓகே, இப்போ இந்த கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நெட் ப்ராஃபிட் வந்து 13.2% வந்து ஈரானியர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வரும்போது 8.6% ஈரானியர்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் இந்த கம்பெனியோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டா வந்து வரும்போது 8.1% வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜினா வந்து வரும்போது 21.1% வந்து இருந்தது. இப்போ 21% வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஸோ சிம்பிளா என்ன அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து நல்லா தான் பண்ணிருக்காங்க, ரெவன்யூ நல்லா பண்ணிருக்காங்க, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா தான் இருக்கு, மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அட்ரிஷன் ரேட்டா வந்து வரும்போது 13.4% வந்து இருந்தது, இப்போ 13.3% வச்சிருக்காங்க. ஸோ ஸ்லைட்டா வந்து டிராப் ஆயிருக்கு, பட் ஆனா டீசெண்டா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். அண்ட் இந்த கம்பெனியோட அந்த டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ, அதாவது அவங்க டீல் வந்து பார்க்கும்போது $3.8 பில்லியன் போன குவார்டர்ல வந்து இருந்தது, இப்போ $3.1 பில்லியன் தான் வந்து இருக்கு. ஸோ ஸ்லைட்டா வந்து டிராப் ஆயிருக்கு அப்படின்றதா உண்மை. சோ இது எப்படி ரிகவர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் தென் இந்த கம்பெனி ஃபினான்ஷியல் இயர் 2026 படி எப்படி போகணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026 எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து அந்த ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து 20% 22% வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் தென் இந்த கம்பெனி டிவிடெண்டாவுமே 23 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா அக்டோபர் 27 வச்சிருக்காங்க. அண்ட் தென் நமக்கு அந்த பே அவுட் டேட் வந்து பார்க்கும்போது நவம்பர் 7 வந்து வச்சிருக்காங்க. சிஓவான சலீல் பாரேக் வந்து இங்க ட்ரம்ப் வந்து ஹைக் பண்ணியிருந்தாரு, இந்த H1B விசாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைக் பண்ணியிருந்தாரு. இதனால உங்க கம்பெனி என்ன இம்பாக்ட் இருக்குமான்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு வந்து அவர் சொன்ன ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா நாங்க மேஜரா வந்து யூஎஸோட ஒர்க் ஃபோர்ஸ் தான் நம்பி இருக்கோம் அங்க, அதனால வந்து H1B விசானால எங்களுக்கு ஒரு பெரிய அந்த ஹைக்னால எந்த ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இங்க H1B விசா ஹைக்னால இங்க வந்து இன்ஃபோசிஸ் நிறுவனத்துக்கு பெரிய ஐடியா ஒன்றும் கிடையாது. ஸோ ஓவரால ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டீசெண்டா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஆகணும். பெட்டரா வந்து இல்லை, பட் ஆனா வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாவும் வந்து இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஆகணும். விப்ரோவோட Q2 ரிசல்ட்ஸும் வந்து வந்திருக்கு. ரெவன்யூ வந்து 1.8% ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஈரானியர்ல இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 1.1% வந்து ஈரானியர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின்ஸ் வந்து ஸ்லைட்டா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு, 17.2% தான் வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட டீல் வின்னிங்ஸ் அண்ட் தென் புக்கிங்ஸா வந்து வரும்போது டோட்டல் அந்த புக்கிங் வந்து பார்க்கும்போது $4.69 பில்லியன் வந்து இருக்கு. இந்த $4.69 பில்லியன் வந்து பார்த்தோம்னா குவார்டர் ஆன் குவார்டர்ல கொஞ்சம் டிராப்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 6% கிட்ட வந்து சொல்றாங்க. பட் இதுவே இங்க லார்ஜ் டீல் வேல்யூ வந்து ஜெயிச்சது வந்து பார்த்தோம் அப்படின்னா 6% குவார்டர் ஆன் குவார்டர்ல அப்ல வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ டோட்டலா வந்து பார்க்கும்போது டிராப்ல இருந்தாலும் இங்க லார்ஜ் டீல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா பண்ணிருக்காங்க. அண்ட் தென் இயர் ஆன் இயர்லயுமே நல்லா வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. அண்ட் தென் இந்த கம்பெனியுமே அட்ரிஷன் ரேட் வந்து 15.1% வந்து இருந்தது, இப்போ 14.9% தான் வந்து இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 0.2% வந்து பார்த்தீங்கன்னா அட்ரிஷன் ரேட் டிராப் ஆயிருக்கு. ஸோ இந்த கம்பெனியுமே அட்ரிஷன் ரேட்டை கொஞ்சம் பிலோ தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட சிஓமே சொல்றது இந்த H1B விசா ஆயிக்கனால எங்களுக்கு வந்து பெரிய இம்பாக்ட் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. நாங்க ஃபுல்லாவே யூஎஸோட ஒர்க் ஃபோர்ஸ் நம்பி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸும் சரி, விப்ரோட ரிசல்ட்ஸும் சரி, ஸோ பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா ஐடி வந்து ஸ்லைட்டா வந்து ரிகவர் ஆகிற மாதிரி தான் தெரியுது. நல்ல ரிசல்ட்ஸா தான் வந்து இருக்கு அப்படின்றது தான் வந்து உண்மை. ஏன் அப்படின்னா ஃபிளாட்டா இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே சொன்னாங்க, பட் ஆனா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரிகவர் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாவே இந்த ஐடி கம்பெனிஸ் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரிகவர் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்லாம் சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்பெனியுமே வந்து கன்சிடபிள் ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. ஸோ ஐடி கம்பெனிஸ்மே நிறைய கம்பெனி கன்சிடபிள் ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. ஸோ பார்த்து பொறுமையாக என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிட்டு போகலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. ஸோ அடுத்த நியூஸ்ல வந்து சந்திப்போம். பாய்.